ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அதையே 3 விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சில வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை விசில் போட்டு வச்சிடுறேன். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா நம்ம ஸ்பூனாலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இதை நம்ம தோல் எல்லாம் நீக்கிட்டு இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்குல 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ண கொத்தமல்லியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா கூட நம்ம கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்காக ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் ப்ரெட் வேணும்னாலும் நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு 4 பீசஸ் ஆஃப் ப்ரெட்லேருந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டில் பட்டரை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் ரவுண்ட் ஷேப்க்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண தக்காளியை நம்ம இந்த மாதிரி இந்த ப்ரெட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே குக்கும்பரும் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே இன்னொரு ப்ரெட் ஸ்லைசஸால் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய சைஸ் மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட கட்லட் மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு 2 பக்கமும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துடணும். சைட்லேயும் நல்லா சேர்த்துட்டு கட்லட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நாம் வேணால் இதுக்கு ஒரு ப்ரெட் கட்லெட்டுன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த ப்ரெட் கட்லெட்டை நம்ம சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்கை 2 சைடும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பிரெட் ஸ்கம்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த பிரெட்டு தூளை நம்ம இந்த கட்லட் மேலே எல்லா சைடும் இருக்க மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இது நம்ம ஒன்று சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா, நம்ம வந்து இதில் 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துருப்போம் இல்லையா? அதில் வந்து 1 கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்லைசஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னும் 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அழகாக நல்லா ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 இந்த பிரெட் ஸ்லைசஸ்லையுமே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துட்டு அப்படியே ரோல் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த ரோல் மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து அந்த எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் பைண்டிங் ஆகி வரும். கொஞ்சம் லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அழகாக செட் ஆகிடும். இப்போ இதை மறுபடிக்கும் நம்ம பிரெட் ஸ்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து எல்லா சைடும் வந்து பிரெட் ஸ்கம்ஸ் இருக்க மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிரெட் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக சேம் பிரெட் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மீதம் இருந்த அந்த எக்கு வந்து சேர்த்துடுறேன். எக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, மீதி கொஞ்சம் இருந்ததுன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சேம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஈவனாக. இது வந்து கிட்டத்தட்ட பிரெட் சாண்ட்விச் மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லட்டு, சாண்ட்விட்சு, ரோல், பிரெட் ரோல் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் பயன்படுத்தி தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எதுக்காக தோசைக்கல் எடுத்திருக்கேன்னா, இதில் நம்ம நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அதிகபட்சம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் இந்த கட்லெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ஓரங்களில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம இதில் பிரெட் ஸ்கம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கும் போது அது அழகாக எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக கிடைக்கும். நமக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது ஓவரால் ப்ராசஸ்க்கே நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டி 3 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் தேவைப்படும். இந்த ஓரங்கள்லாம் வந்து ஃப்ரை ஆகாது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. இந்த எண்ணெய் வந்து அந்த பிரெட் ஸ்கம்ஸ்னால அழகாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதனால் சைட்லேயுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வெந்து கிடைக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துட்ட பிறகு இந்த கட்லெட்டை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியான பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பிரெட் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மார்னிங்கில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் குக்கும்பரும் வச்சுருக்குறோம். அதோடு சேர்த்து இந்த கட்லெட்டை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட நமக்கு டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட இன்னுமே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மீதி 2 சாண்ட்விச்சும் பிரெட் ரோல் இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே தோசைக்கல்லில் நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஆயில் சேர்த்து இது ஃப்ரை பண்ணுறதை விடவும் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி 2 சைடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா 2 சைடும் ஈவனாக கிறிஸ்பியான பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். 2 சைடுமே வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதுக்குமே நமக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டரே வந்து போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் செஞ்ச அந்த பிரெட் கட்லெட்டை விடவும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரெட் ரோலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்காக அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதில் நம்ம இந்த பிரெட் ரோலை வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம இப்போ பிரெட் ரோல் வந்து எப்படி எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்போம். இதுவுமே சேம் மெத்தட் தான். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சைடுமே நல்லா ஈவனாக இந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிறிஸ்பியாகி வரும். ஒரே ப்ரெட்டை வச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட இந்த 3 விதமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இது எதுக்காகனா இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸை கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது வந்து ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் சமத்தாக சாப்பிட்டுப்பாங்க. அதுக்காக தான். அதே சமயம் நம்ம இதில் வந்து ப்ரெட்டு சாண்ட்விச்லலாம் நம்ம கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ப்ரெட் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லா சைடும் எவ்வளோ ஈவனாக கிடச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இது நிறையவே எண்ணெய் குடிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை வந்து நம்ம தோசைக்கல்லில் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா டேஸ்டியானதாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.